இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு யோசிக்கும் போது சரி ஒரு குழம்பு அப்படியே கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிட்லான்னு யோசித்தேன். சரி எக்கு இருந்துச்சு, என்ன பண்ணலான்னா 4 எக்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மசாலா ஒரு இதில் 2 தக்காளி பழம், 2 கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் 3 மிளகாவை நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பானையில் எண்ணெயை ஊற்றி கடுகு தாளிப்பு போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், கத்திரிக்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கிண்டிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு மசாலாவை போட்டுக்கிட்டேன். மசாலாவை போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி கொஞ்ச நேரம் மூடி வச்சேன். அது அந்த இதிலெல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகி அந்த மசாலாலாம் இதாகும் போது அதுக்கப்புறம் திரும்பி திறந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு குழம்பு கரெக்டாக மசாலாலாம் இருக்கா எல்லாமே பக்குவமாக இருக்கான்னு பார்த்துட்டு தென் திரும்பி கொஞ்சம் ஆட் பண்ண மசாலாவை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்டே இருக்கும் போது அதுக்கப்புறம் நல்லா வாசனை எடுக்கும்போது உள்ள கிழங்கு எல்லாமே அழகாக இது பண்ணும்போது ஸ்டஃப் அடைச்சிட்டேன். ஸோ முட்டை குழம்பு ரெடி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைஸில் முட்டை குழம்பெல்லாம் போட்டு கத்திரிக்காயெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பார்க்க டெலிஷியஸாக இருக்குன்னா கமெண்டில் லைக் பட்டனும் கமெண்ட்ஸும் போடுங்க.